வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே அளக்குடி ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே அளக்குடி ஊராட்சி காவல் மானியம் கிராமம் கோயிலில் மிகவும் புகழ்பெற்ற ஜெய்வீர ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. கொள்ளிடம் ஆற்றங்கரையொட்டி அமைந்துள்ள மிகவும் பழமையான இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பல்வேறு தோஷஜ நிவர்த்திக்காக வாரந்தோறும் வியாழன், சனிக்கிழமை மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் அனுமன் ஜெயந்தி விழா அன்று நடைபெறும் விழா இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நேற்று நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை கொள்ளிடம் ஆற்றில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் யாகத்தில் வைக்கப்பட்டு அந்த நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் லட்டு, சீடை, முறுக்கு, வடை மற்றும் இனிப்பு பொருட்கள் வைத்து படையலிடப்பட்டு பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்தும் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் பொறியாளர் நெடுமாறன் மற்றும் சிதம்பரத்தைச் சேர்ந்த தேவநாதன் பட்டாச்சாரியார் ஆகியோர் கிராம மக்கள் சார்பில் செய்திருந்தனர். இதேபோல் சந்தப்படுகை சார்ந்த முத்துமாரியம்மன் கோயிலில் தனி சந்நிதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கும், கொள்ளிடம் அக்ரஹார தெருவில் அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கும், மகேந்திரப்பள்ளி கோதண்டராமர் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கும் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.